Hello guys, Mati Jamsana Hayabusa எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக செகண்ட்ஸ்ல வாங்கியிருக்காரு. I think so something 26 சூப்பர் பைக் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே வாங்கியிருக்காராமா. அதுல ஒன் ஆஃப் த பைக் வந்து Hayabusa. இதுல வந்து 4x twin எக்ஸாஸ்ட் போட்டுருக்காங்க. அதனாலயே இந்த பைக்கோட சவுண்ட் வந்து ரிதமிக்கா அண்ட் பேஸ் வந்து ஒரு மாதிரி ப்ரூட்டலா எந்த ஒரு இறச்சலுமே இல்லாம இருந்திருக்கும். அத நான் சொல்றத விட Mati Jamsana எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிருப்பாரு. அண்ட் முக்கியமா அந்த பைக்கோட ரியல் ஃபேஸும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எண்ட்ல சொல்லிருப்பாரு. அத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. பிக் டாடி வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா, நம்ம கேரக்டரிஸ்டிக் செட் ஆகுமா அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 1300cc பெரிய பைக்கில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுண்டே செம்மையாக இருக்குல்ல. எல்லா இன்லைன் ஃபோரோட இந்த இறைச்சல் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு பேஸோடு கொடுக்குற சவுண்டு தான். அழுத்திட்டா க்ரூஸ் வந்துடும், அழுத்திட்டா செட் ஆகிடும், அவ்வளோதான். செம்ம ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள், செம்ம ஸ்டேபிள். நானும் வண்டி வெயிட்டு கொஞ்சம் இனிஷியலாக வந்து அந்த புல் இருக்காது, அந்த டாப்பில் அடிக்கும், நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப ரகடு வண்டி. வெளியேந்து பார்த்தா எத்தாஸ் ஒரு வண்டி உள்ளே ஓட்டும் போது குழந்த மாதிரி இருக்கு. எங்கடா நமக்கு பவர் வீலி அவளின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் காய்ஸ். ஆனால் சும்மாவே தூக்குது. இப்போ தெரியுது இந்த வண்டியோட பவர் என்னென்னு. இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, அதுவும் Hayabusa கூட விளாடாதீங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது கைஸ். எவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டை வச்சுட்டு இது வந்து வீல் லிஃப்ட் ஆகுதுன்னா வேறு லெவல். லிஃப்ட் கண்ட்ரோல் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். இப்போ மனுஷனாயா நீ, பெரிய அப்பன், எல்லாத்துக்கும் ஒப்பன் தான் நீ.